ஹலோ மக்களே, என் பேர் சர்வேஷ். இந்த வீடியோ நம்ம ஆக்டர் விஷ்ணு விஷால், நம்ம விக்ராந்த், அப்புறம் நம்ம தலைவர் நடிச்ச ஆசலாம் படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி கேட்டலாம். ஒன்லைன் என்னன்னா, ஒரு 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 கிராமத்துல இந்துவும் முஸ்லீம் ஒரு அண்ணன் தம்பி ரேஞ்சுக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. சில அரசியல்வாதிகள்லாம் வந்து இவங்களை அப்படியே பிரிச்சிடணும்னு சொல்லி அந்த அந்த ரெண்டு முஸ்லீமையும் இந்தியாவும் பிரிச்சிடுறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ஒரு மத கலவரம் வந்து நடக்குது. அந்த கலவரத்தினால என்ன ஆச்சு, கடைசியில் அந்த இந்துவும் முஸ்லீமும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்குள்ள போனோம்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ஒரு மதத்தை பத்தி ஒரு பேசப்படுற படம்டா. அதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல ஆக்டர்ஸும் சும்மா ஆசோமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால், அப்புறம் நம்ம தலைவர், நம்ம தம்பிராமையா, நம்ம செந்தில்லாம் சும்மா 4 பேர் சும்மா பின்னி படம் எடுத்துட்டாரு. அப்புறம் என்ன படம் நம்ம விக்ராந்த் வரலையான்னு கேட்டீங்கன்னா வந்திருக்காரு. நான் அவரை பத்தி சொல்றேன். இந்த படத்துல விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல முக்கியமா இந்த படத்தை நல்லா எடுத்துட்டு எங்கேஜிங்கா எடுத்துட்டு போன கேரக்டர் யாருன்னா, நம்ம தம்பிராமையா, நம்ம தலைவர், தம்பிராமையா, நம்ம செந்தில், இவங்க 3 பேரும் சும்மா வேற லெவல்ல படத்தை கேரி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலைவரை பத்தி பேசணும். நம்ம தலைவர் வந்து இந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் பொய்யே இல்லைங்க. படம் ஃபுல்லா அவர் டிராவல் தான் ஆகுறாரு. பட் அவரு கொடுக்குற சில ஒரு 2 சீன்ல, ஒரு 2-3 சீன்ல எமோஷன் இருக்கும். அவரோட எமோஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீனு ரொம்ப அந்த கடைசியில கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனலா நடிச்சிருந்தாரு தலைவர். அப்புறம் வந்து அவருடைய இன்ட்ரோலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செந்தில் வந்து சத்தியமா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் வந்து ஒரு அம்மா வந்து கோயிலுக்கு வந்து சாமி ஆத்தா புள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லும். அதுக்கு வந்து நம்ம செந்தில் என்ன சொல்லுவாருன்னா, நீ சாமி கிட்ட எல்லாம் வேண்டாத, போய் டாக்டர் அப்பாரு, அவருதான் உண்மையான கடவுள், அவர்கிட்ட போய் சொல்லு, அவருதான் உனக்கான அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு அவரு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதான் ரொம்பவே ஆசோமேட்டிக்கா இருந்துச்சு. அப்புறம் தம்பிராமையாவும் செந்தில் மாதிரியே ஒரு நல்ல சூப்பரான ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. அப்புறம் இந்த படம் டைலாக்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அவங்க முடிச்ச விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் மக்களே, எனக்கு சொன்ன நெகட்டிவ்னா எனக்கு தோணுனது, இந்த படத்துக்கு கரெக்டான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. அப்புறம் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா சத்தியமா அப்படி ஸ்கிரீன் பிளேவே இல்லை. ரொம்ப சுமாரான ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நான் லீனியரா கொடுக்கணும் எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எடுக்கலாம் நான் லீனியரா கொடுக்கணும். அந்த கதையில அப்படி ஒரு பெருசா ஒண்ணுமே இல்லை. இந்த படத்தை நார்மல் ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போயிருக்கலாம். இவங்க வந்து எப்படின்னா ஒரு நான் லீனியர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸா சொல்லுவேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படா கதைக்குள்ள போவீங்க, இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படியே கதைய. அதான் காட்டுறானுங்க, என்னென்னமோ காட்டுறாங்க மக்களே, அதான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் கதைக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. இப்பதான் போவான்னு பார்த்தா இன்டர்வல் வரைக்கும் போவோம். அட்லீஸ்ட் இன்டர்வல்லையாச்சும் கதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இன்டர்வல்லையும் கதையே சொல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ளே போனாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ரொம்ப கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட டீசெண்டான செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தூங்கிட்டேன். அப்படி ஒரு செம்ம தூக்கம் இல்லையா, என்னடா இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃபா அப்படின்னு நல்லா இருக்கலாம் தோண வச்சிருச்சு. அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், அப்புறம் ஏஆர் மியூசிக்ஸ், இதெல்லாம் அவருதான் பண்ணாரா இல்ல அவர் அசிஸ்டன்ட் பண்ணாரா அப்படி ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க்கே போடலாம் போல. அவ்வளவு சுமாரான ஒரு பிஜிஎம், ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காப்புல. ரொம்ப ரொம்ப சுமாரான பிஜிஎம், பாட்டு ஒண்ணுமே ஆக்சுவலா அந்த படத்துல ஒண்ணுமே சொல்ற மாதிரியான பிஜிஎம்மே இல்லை.
இந்த படத்துல ஒரு நல்ல சீன் இருக்குன்னா அது ஒண்ணே ஒண்ணு கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் அப்புறம் நம்ம நம்ம இந்த எடிட்டிங் முக்கியமா சொல்லியே தீரணும். இதெல்லாம் எடிட்டிங்கா? இல்லைன்னா எடிட்டிங் ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணியிருக்காங்க. ஒரு யூடியூப் வீடியோ ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நம்ம இது படத்துல ஓவர் ஜம்ப் கட்ஸா இருக்கு. ஒரு இப்போ ஃபிளாஷ்பேக்ல போய்கிட்டே இருக்காங்க. ஆனா ஜம்ப் கட் வந்துருது. நம்மளுக்குலாம் டவுட் ஆயிருது. ஏன்டா இது என்ன ஃபிளாஷ்பேக்கா இல்ல பிரசன்ட்ல நடக்கிறதா? அப்படி ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ ஜம்ப் கட்ஸ் அதிகமா இருக்கு. இந்த படத்துல வாய்ஸ் ஓவர் இருக்கு. நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு சூட்டே ஆகல. எதுடா கொடுத்தாங்களோன்னு தோணுச்சு. இந்த படத்துக்கு எல்லாம் தேவையே இல்லைங்க. நான் சொல்ல போனா அந்த மாதிரி தேவையே இல்லை இந்த வாய்ஸ் ஓவர்லாம். சும்மா அப்படியே அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த படத்தை. பெருசா இந்த படத்துல அவர் ஏதோ பண்ணியிருந்தாரு அப்படிலாம் ஒண்ணுமே அந்த விக்ராந்த் என்ன கேமியா இந்த விக்ராந்த் கபில் தேவ் இவர் என்ன ஒரு ஆக்டரா இல்லதா இவங்க 2 பேரும் தான் கேமியா அப்பியரன்ஸ் இந்த படத்துல. ஒரு ஃபர்ஸ்ட் 2 சீன்ல வராப்ல, செகண்ட்ல ஒரு 3 சீன்ல வராப்ல விக்ராந்த் அவ்வளவுதான். கபில் தேவ் ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டு டப்புன்னு போயிடுறாரு. அவ்வளவுதாங்க. ஸோ ஃபைனலா இந்த படம் எப்படி பேரும் இருக்கு. படம் பார்க்கலாமா இல்லையான்னு சொன்னீங்கன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜா தான் இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த